அவங்க கூட இப்படி சந்தோஷமா இருந்தோமே, அவங்க கூட இப்படி ஒரு நல்ல பியூட்டிஃபுல் மூமெண்ட் இருந்தது. அவங்க பண்ண அட்டூழியமா, அக்கிரமம்லாம் நம்ம அப்படியே மறந்து போயிடுறோம். டைரக்டர் மற்றும் நடிகர் செல்வராகவன் அவரோட மனைவி கீதாஞ்சலி செல்வராகவன் 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், இது தொடர்பா செல்வராகவன் கொடுத்த இன்டர்வியூ ஒரு பக்கம், மனைவி கீதாஞ்சலி அவர்களுக்கு இருக்க மூளை காச நோய் ஒரு பக்கம் அப்படின்னு பிரிவுக்கான காரணங்கள் உள்ளிட்ட பல விதமான நியூஸ் டாக்ஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. குழந்தைகள் பிடிக்கும், பட் கல்யாணம் பண்ணிக்கிறது. செல்வராகவனோட மனைவியான கீதாஞ்சலி செல்வராகவன் கடந்த மே மாதம் தனக்கு டிபி நோய் இருக்கு அப்படின்னும், அது பிரெயினை பாதிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கார்ட்டூன் இமேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு ஸ்டோரியா தனக்கு ஏற்பட்ட விஷயத்த ரொம்ப கூலா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கொஞ்ச நாள்லே செல்வராகவன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல திருமணம் பண்ணிக்கிறது, குழந்தைகள் பெத்துக்கிறது உள்ளிட்ட பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொன்ன செல்வராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் வாழ்க்கையில இனிமேதான் கடினமான காலகட்டம் வரும், சீக்கிரமா எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கல்யாணம் பண்ணும்போது யாராவது உங்ககிட்ட கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்க தம்பி சொல்லுவான், ஏண்டா உனக்கு கடவுள் 2வது வாட்டி பிச்சை போட்டாரு, நீங்க திருந்துனீங்க. என் தம்பி கூட என்கிட்ட சொன்னா, கடவுள் உனக்கு 2வது முறையா வாழ்க்கை பிச்சை போட்டிருக்காரு, நீ ஏன் மறுபடியும் திருமணம் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டான் அப்படின்னு. திருமணத்துல ஏற்கனவே எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்ல, ஆனா குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இதனால இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமா கீதாஞ்சலிக்கும் செல்வராகவனுக்கும் விவாகரத்து ஆக போது 2 பேரும் சப்ரஷன்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த விஷயம் வைரல் ஆனதுக்கு அப்புறமா அது எதுவும் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி செல்வராகவன் தன்னோட மனைவி கீதாஞ்சலி பாட்டு பாடும்போது அவங்களுக்கே தெரியாம ஒரு வீடியோ ஷேர் பண்ணி, நாங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா தான் இருக்கோம், இது எல்லாமே வதந்தி தான் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த உறுதிப்படுத்தி இருந்தாரு. ஆனா மறுபடியும் இப்ப புதுசா ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது கீதாஞ்சலி செல்வராகவன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க. சோ அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா செல்வராகவன் கூட எடுத்துக்கிட்ட எல்லா இமேஜஸையும் டெலீட் பண்ணிருக்காங்க. அது தவிர குழந்தைங்க கூட இருக்கிறது, அவங்களோட பர்சனல் இமேஜஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே அப்படியே தான் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செல்வராகவன் தன்னோட மனைவி கூட இருக்க எல்லா இமேஜஸும் அப்படியே தான் வச்சிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் செல்வராகவனோட மனைவியான கீதாஞ்சலி என்ன பண்ணிருக்காங்கன்னா, கீதாஞ்சலி செல்வராகவன் அப்படின்ற நேம மாத்தாம அப்படியே வச்சிருக்கிறதால ஃபேன்ஸ் எல்லாமே என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பிக்சரை டெலீட் பண்றதுனால விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும், அவங்க பேரை இன்னும் கீதாஞ்சலி செல்வராகவன் மாத்தாம அப்படியே தானே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சோசியல் மீடியா முழுசுமே கீதாஞ்சலி செல்வராகவனுக்கு ஏற்பட்ட மூளை காச நோய் அண்ட் செல்வராகவன் கொடுத்த இன்டர்வியூ, இப்ப கீதாஞ்சலி செல்வராகவன் கூட இருக்க இமேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கூடிய சீக்கிரமா இவங்க விவாகரத்தை பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பட் உண்மையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத செல்வராகவனோ கீதாஞ்சலியோ ஓபன் அப் பண்ணா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிய வரும்.